Taste the Daily. அண்மை செய்தி. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பேரூராட்சியில் உள்ள தாமரை ஏரியில் தேங்கியுள்ள கழிவுநீர் குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் டேவிட் வழங்க கேட்கலாம். வணக்கம் டேவிட், விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக அருண், அதாவது திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பேரூராட்சியில் இரண்டாவது வார்டு ஒட்டிய பகுதியை அமைந்துள்ளது இந்த தாமரை ஏரி. இந்த தாமரை ஏரியானது அண்மை காலமாக கழிவுநீர் தொட்டியாக மாறி வருகிறது. அதாவது இந்த கும்மிடிப்பூண்டி சுற்று வட்டாரத்தை சேர்ந்த தொழிற்சாலையிலிருந்து வரும் கழிவு நீரை, இந்த குடியிருப்பு சேகரிக்கப்படும் கழிவு நீரை கழிவு டேங்கர் வாரிகள் கொண்டு வந்து இந்த சட்டவிரோதமாக இந்த டேங்கர் லாரியில் கொண்டு வந்து தாமரை ஏரியை கொண்டு செல்லும் அந்த கால்வாயில் விடப்படுகிறது. இதனால் இந்த தாமரை ஏரியானது முழுவதுமாக கழிவுநீர் கால்வாயாக மாறி வருகிறது. இவ்வாறு இந்த அண்மையில் பெய்த மழைக்கு இந்த ஏரியில் உபரிநீர் வெளியேற்றப்பட்டதால் இந்த ஏரியில் உபரிநீர் வெளியேற்ற அந்த நீர்கள் அனைத்துமே குடியிருப்பு பகுதியில் தேங்கி துர்நாற்றம் வீசியதோடு இதை முறையாக இந்த கும்மிடிப்பூண்டி பேரூராட்சி நிர்வாகம் அப்புறப்படுத்தாமல் காலம் தாக்கி வருவதால் அங்கங்கே கொசு தொல்லை அதிகம் ஏற்பட்டு மக்களுக்கு, இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு சளி, இருமல், காய்ச்சல், தோல் வியாபாரிகள் உள்ளிட்ட பல்வேறு உடல் உபாதைக்கு ஆளாகி அவர்கள் அனைவருமே இந்த கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் தாங்கள் இந்த பகுதியில் 6 மாதமாக எந்த ஒரு கிருமி நாசினியும் தெளிக்கப்படவில்லை, கொசு மருந்தும் அடிப்பதில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. இதனால் தாங்கள் பகுதிகளுக்கு உடனடியாக மருத்துவ முகாம் அமைத்து இந்த காய்ச்சல், இருமல் உள்ளிட்டவை நீக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. அருண், விவரங்களுக்கு நன்றி டேவிட்.